சென்னை விமான நிலையமே வந்து ரொம்ப காலியாக இருக்குது தம்பி. அதில் ஓடுறதுக்கு விமானம் இல்லை. இருக்கிற விமானத்தை எல்லாமே பிரைவேட்டில் விட்டானுங்க. எது அரசாங்கத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். இருந்த ஒரு விமானத்தையும் வந்து நம்ம வந்து அரசாங்கம் பார்க்காம தனியார் நல்லா பார்ப்பான்னு விட்டாங்க. நீ விமானத்தையே நீ சரியாக பார்க்க முடியல. ஒன்றும் ஏற்படுறதுக்கு உனக்கு இருக்க விமானத்தையும் எந்த விமானம் நம்ம கையில் இருக்கு எல்லாமே எல்லாம் தனியார் மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. அதானிக்கு அம்பானிக்கு அவனுக்கு விஜய் மல்லையாக்கு அவனுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கொடுத்துட்டீங்க இந்த பிள்ளைக்கு. அப்போ எதுக்கு இன்னொரு விமானம்? கரெக்ட் தான். நமக்கு தேவை வந்து அடிப்படை வந்து விவசாயி கஷ்டப்படுறான், சோறு 3 வேளை பசிக்கும் சோறு சாப்பிடணும். சில பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, சில எல்லாமே இதில் பூமியிலேருந்து வர்றது தான். அதை நீ அழிச்சு என்ன பண்ண போற? இப்போ காசு இருக்குமா 1 கிலோ அரிசி வந்து 1 லட்சம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவான். அப்போ இல்லை என்ன பண்ணுவான்? கரெக்ட் தான். இல்லை எங்கே போவான்? இப்போ இவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. ஆனால் பாருங்கள், ஓட்டுக்கு கூட எல்லாம் பச்சை துண்டு போட்டு போனாங்க. விவசாயி நான் தான் கொரோடுன்னு போனாங்க. ஆனால் விவசாய பக்கம் தலைவர் மாட்டாங்க. ஏர்போர்ட் அமையணுமா 2000 கோடியா 3000 கோடியா? விவசாயம் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? ஆனால் அவர் கூட சொல்லுவானுங்க. அவர் கால் கட்ட ஒரு மயிறு வர மாட்டானுங்க. தளபதி பற்றி விஜய் பற்றி பேசலாம் அவனுக்கு இந்த அருகதே கிடையாது. அதனால் வந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணவங்கலாம் வந்து கேடு கட்ட அதான் சொல்லுவாங்க. அது கேடு